வரப்போகும் அந்தி கிறிஸ்துவிற்கு 2 பாகங்கள் உண்டு. முதல் 3.5 வருடத்தில் இஸ்ரவேல் மக்களோடும் எருசலேம் நகரத்தோடும் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்வான். அதைத் தொடர்ந்து உலகம் முழுவதும் போர், பஞ்சம், கொடிய நோய் என்று மரணம் தாண்டவமாடும். அதுவே 2ஆம் பகுதியில் வரக்கூடிய அந்தி கிறிஸ்து முழு உலகத்தின் மீதும் அதிகாரம் படைத்தவன், ஒரு கொடூரமான மிருகம். முதல் 3.5 வருடத்தில் மதங்களின் பேரில் ஒன்றிணைத்த தந்திரத்தை தூக்கி எறிந்துவிட்டு தானே கடவுள் என்று அறிவித்துக் கொள்வான். அனைவரும் வழிபட வேண்டும் என்று கட்டளையிடுவான். அவன் வரும் முன் நடக்கக்கூடிய காரியங்கள் துரிதமாக நம் கண்முன் நடக்கிறது. அவற்றில் ஒரு சிலவற்றை இந்த பதிவின் கடைசியில் பார்க்கலாம். அறிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம். வெல்கம் பேக் டு எபிசோட் 41, தி புக் ஆஃப் ரெவலேஷன். நேராக வசனத்திற்குள் கடந்து செல்வோம். 13ஆம் அதிகாரம், முதல் வசனம். பின்பு ராட்சச பாம்பு கடற்கரை மணலில் நின்றது. அப்பொழுது கடலிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருவதை பார்த்தேன். அதற்கு 10 கொம்புகளும் மற்றும் 7 தலைகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 கிரீடங்களும் அதன் தலைகளின் மேல் தேவனை அவமதிக்கும் பெயர்களும் இருந்தன. இந்த முதல் வாக்கியம் இருக்கு இல்லையா, பின்பு ராட்சச பாம்பு கடற்கரை மணலில் நின்றது. சில டிரான்ஸ்லேஷன்ல 12ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனமாக வரும், சில டிரான்ஸ்லேஷன்ல 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வாக்கியமாக வரும். அதனால் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. வேத வல்லுநர்கள் கடலிலிருந்து வருவது என்பது புறஜாதியிலிருந்து வரக்கூடிய ஒரு அந்தி கிறிஸ்து 2.0 என்று சொல்லக்கூடிய நபர்களும் உண்டு. யோவான் இந்த இடத்தில் எழுதியிருப்பது டயடம்ஸ் என்கிற கிரீடம். இது ராஜ்யத்திற்கு உண்டான கிரீடம். வெற்றி பெற்று வருபவர்களுக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க, இது கர்த்தர் கொடுப்பது. அதற்கடுத்து தேவனை அவமதிக்கும் பெயர்கள். இது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று திட்டுற மாதிரி ஏதோ ஒரு சில வார்த்தைகள், இல்லைனா வேறு சில தெய்வங்களை புகழ்வது போன்ற வார்த்தைகளும் இருக்கலாம். இதற்கு பல உதாரணங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ளது. எனக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது. மந்தையை கைவிடுகிற பொய்யான மேய்ப்பனுக்கு ஐயோ என்று சக்கரியா எழுதியிருக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை, போர், அதில் இவன் மரித்து போகிறான், பின்பு உயிர்த்தெழுகிறான். அது ஒரிஜினலா ஃபேக்கா, தட் வி டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. வல்லுநர்கள் மாறுபட்ட கருத்தை கூறுகிறார்கள். 2ஆம் வசனம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாய்களைப் போலவும் இருந்தன. ராட்சச பாம்பானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இங்கு ஒரு சில முக்கியமான காரியங்கள். தானியேல் புத்தகத்தை யோவான் நமக்கு நினைவுபடுத்துகிறார். தானியேல் சிறுத்தையை யாருக்கு ஒப்பிட்டிருப்பார்? அலெக்சாண்டர் த கிரேட், கிரேக்க சாம்ராஜ்யம். ஏன்னா அதனுடைய வேகம் அப்படி. கரடியினுடைய கால்கள் என்பது பர்ஷிய சாம்ராஜ்யம், அது வலிமையை குறிக்கிறது. சிங்கத்தை போன்ற பற்கள் என்பது பாபிலோனை குறிக்கிறது, நொறுக்கி தள்ளிவிடும். அங்க தானியேல் வரிசையாக எழுதியிருப்பார், யோவான் ரிவர்ஸ்ல எழுதியிருக்கிறார். சாத்தானின் நிலைமை என்ன என்பது இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் தனது சிங்காசனத்தை அந்தி கிறிஸ்துவிடம் கொடுத்து விட்டான். அவனுக்கு த்ரோன் கிடையாது. 2வது, சாத்தான் வல்லமை இப்பொழுது மிருகத்திடம் சென்று விட்டது. சாத்தானுடைய வல்லமை என்பது சாதாரணது கிடையாதுங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வானத்திலிருந்து தேவனுடைய நெருப்பு விழுந்து, இது தேவன் என்பது எலோஹீம், ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. இதை சொல்லிட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் வரான். கல்தேயர் 3 குழுக்களாக வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். பேசினே இருக்கும்போது இன்னொருத்தன் வரான். 18-19ஆம் வசனம். உம்முடைய மகன்களும் உம்முடைய மகள்களும் அவர்கள் மூத்த சகோதரன் வீட்டில் சாப்பிட்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருக்கிற பொழுது வனாந்திர வழியாக பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள்.
ஸோ சாத்தானுக்கு ஒரு பெரிய ஆர்மியை இன்ஸ்டண்ட்டாக கொண்டு வரத்துக்கும் அதிகாரம் இருக்குது. நேச்சர் மீது அதிகாரம் இருக்குது. விண்வெளியிலிருந்து சில காரியங்களை செய்யவும் இவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க கடைசி நாட்களில். இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக அந்தி கிறிஸ்து 2.0. 3ஆம் வசனம். அதன் தலைகளில் ஒன்றில் மரணத்திற்குரிய காயமடைந்திருப்பதை பார்த்தேன். ஆனாலும் மரணத்திற்குரிய அந்த காயம் குணமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள எல்லோரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள். மிருகம்னு சொல்றது யாரு? ஆன்டிகிரைஸ்ட். அந்தி கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த நாடகத்தை பார்த்து உலகம் வியக்கிறது, பின்பற்றுகிறது. ஒன்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும், அந்தி கிறிஸ்துவிற்கு அந்நாட்களிலேயும் கூட பூமியிலே எதிரிகள் உண்டு. இந்த நேரத்தில் இன்னொரு காரியத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். 1,44,000 நபர்கள் இருப்பார்கள். 2 வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள். இது மட்டுமில்லாமல் தூதர்களும் சுவிசேஷத்தை பறைசாற்றுவதற்கு கலந்து கொள்வார்கள். இதை குறித்து வரும் நாட்களில் பார்க்க போகிறோம். அந்தி கிறிஸ்துவ குறித்து ஒரு சில முக்கியமான விஷயத்தை தானியேல் எழுதியிருந்தார். சற்று வேகமாக பார்க்கலாம். தானியேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். முற்பிதாக்களின் தெய்வத்தை அவன் வழிபட மாட்டான். 38. அவன் ஒரு அந்நிய தெய்வத்தின் உதவியை பெறுவான். 40. முடிவு காலத்திலோ வென்றால் தெற்கு திசை ராஜா அவனுக்கு எதிர்த்து நிற்பான். வடக்கு திசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் திரளான கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாக வருவான். 41ஆம் வசனம். அழகான தேசத்திலும் வருவான். இது இஸ்ரேலை குறிக்கிறது. அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அமோன் மக்களில் முக்கியமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். இங்க தானே இஸ்ரேல் மக்கள் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. 42. அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான். எகிப்து தேசம் தப்புவதில்லை. என்ன காரணமோ தெரியல, எகிப்து அவங்ககிட்ட மாட்டிக்கிச்சு. 44. ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்கச் செய்யும். அவனுக்கும் பயம் உண்டுபா. அப்பொழுது அவன் அநேகரை கொடூரமாக அழிக்க மகா உக்கிரத்தோடே புறப்பட்டு போய் மத்திய தரைக்கடல் சமுத்திரங்களுக்கு இடையிலுள்ள அழகான பரிசுத்த மலையின் அருகில் தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். அவன் எங்கேயோ இஸ்ரேலில் ஒரு இடத்துல செட்டில் ஆக போறான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை செய்பவர் இல்லாமல் அவன் முடிவடைவான். இதுல இருந்து ஒன்று நல்லா தெரியுது, கடைசி வரைக்கும் அவனுக்கு பகை உண்டு. 4ஆம் வசனம். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த ராட்சச பாம்பை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு நிகரானவன் யார், அதோடு யுத்தம் செய்பவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். இங்க மிருகன்றது ஆன்டிகிரைஸ்ட், ராட்சச பாம்பு என்பது சாத்தான். ஸோ 2 பேரையுமே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருங்க இதை பண்ணுவா? 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜீவ புத்தகத்தில் யாருடைய பெயர் இல்லையோ அவர்கள் இதை வழிபடுவார்கள். இன்னும் டீட்டெயிலாக 17th சாப்டர்ல பார்க்க போறோம். 5ஆம் வசனம். பெருமையானவைகளையும் அவதூறான வார்த்தைகளையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. மேலும் 42 மாதங்கள் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 1. அவதூறாக பேச அனுமதி. 2. 42 மாதங்கள். பல்வேறு விதங்களில் பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது 1260 நாட்கள் மட்டும்தான். 6ஆம் வசனம். அது தேவனை அவமதிப்பதற்காக தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய இருப்பிடத்தையும் பரலோகத்தில் வசிப்பவர்களையும் அவமதித்து. ஸ்டாப். யாரெல்லாம் வந்துட்டான்? 1 தேவனை, இங்கு எலோஹீம் என்று எடுத்துக்கணும்னா 2 பேர் இருக்கிறாங்களே மேலே. இயேசு கிறிஸ்து விட்டுருவோம், அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்ற பெயரில் இருக்கிறார். இப்பொழுது பிதாவும் இருக்கிறார், பரிசுத்தாவியானவரும் இருக்கிறார். 2வது அவருடைய நாமத்தை இவன் திட்டுகிறான். இந்த நேம் என்பது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு உதாரணம் என்றால் யாத்திராகமத்தில் எழுதப்பட்டிருக்கும், அந்த கர்த்தருடைய தூதனானவர்கிட்ட உங்கள் சேட்டையெல்லாம் காட்டாதீங்கப்பா, அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார் சொல்லிட்டு, ஏனென்றால் என் நாமம் அவருக்குள் இருக்கிறது என்று யாவே கூறியிருப்பார். தட் மீன்ஸ் யாவேவுக்குண்டான எல்லா அதிகாரங்களும் ஆளுமையும் பாவத்தை மன்னிக்க கூடியவைகளையும் சேர்த்து அந்த நபருக்குள் இருக்கிறது. தட் இஸ் நத்திங் பட் ஜீசஸ் கிரைஸ்ட். 3வது பரலோகத்தில் வசிக்கிறவர்களை இவையாம் பார்த்துட்டணும். அங்கே 2-3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. 1 சபை இருக்கிறது, 2வது தூதர்கள் இருக்கிறாங்க, 3வது இந்த உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாக மாறினவர்கள். எனக்கு தெரிஞ்சு அவன் ஜாஸ்தி திட்டுறது நம்மளை தான், சபை. 7ஆம் வசனம்.
மேலும் அதற்கு பரிசுத்தவான்களோடு யுத்தம் செய்து அவர்களை ஜெயிக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கோத்திரம், மொழி, தேசம் மற்றும் மக்களின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இங்க பரிசுத்தவான்கள் என்று சொல்வது உபத்திரவ நாட்களில் உள்ள விசுவாசிகள். இது சபை கிடையாது. இரண்டாவது, யுத்தம் செய்வான் என்று குறிப்பிட்டிருக்கிறது. விசுவாசிகள் போரிட்டு விதைகளாக மாறுவார்கள். உதாரணத்திற்கு வெளிப்படுத்துதல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போல ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் உருவத்திற்கும் அதன் முத்திரையிற்கும் அதன் பெயரின் எண்ணிற்கும் உள்ளாகாமல் ஜெயம் பெற்றவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்பதை பார்த்தேன். இதுல ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு, எதற்கும் விட்டு கொடுக்காமல் மரித்த இரத்த சாட்சி இவர்கள். 8ஆம் வசனம், உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத பூமியில் வசிக்கின்ற மக்கள் எல்லோரும் அதை வணங்குவார்கள். ரொம்ப தெளிவா இருக்கு இது. இந்த ஜீவ புத்தகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை குறித்து பார்க்கும்போது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை படிச்சு பாருங்க. அதுல என்ன போட்டிருக்கு? பிதா நம்மை உலகத் தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் முன்குறித்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். யோவான் 1:29, யோவான் ஸ்தானன் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததும் என்ன சொல்றாரு? Behold the Lamb of God who takes away the sin of the world. இதோ உலகத்தின் பாவத்தை நீக்கக்கூடிய தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர். பால் ஒரு இடத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என் உடன் வேலையாட்களோடும் நற்செய்தியை அறிவிப்பதில் என்னோடு அதிகமாக உழைத்தார்கள், அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. இது எப்படிங்க பாலுக்கு தெரியும்? பவுல் இவர்களுடைய ரட்சிப்பின் கனியை பார்த்துவிட்டுத்தான் இதை எழுதியிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ரட்சிக்கப்பட்டு சும்மா வீட்டில் உட்காந்துருந்தா 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு வசனம் சொல்லுது, வெட்டி விட்டுருவார் பிதாவானவர்னு சொல்லிட்டு. we need to be producing fruit for the kingdom of God. 9ஆம் மற்றும் 10ஆம் வசனம், காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க வேண்டும், சிறைபிடித்து கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும், பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே வெளிப்படும். முக்கியமான குறிப்பு, சிலர் பாதுகாக்கப்படுவார்கள், சிலர் கொல்லப்படுவார்கள், சிலர் உயிரோடும் 1000 வருடம் அரசாட்சியில் பிரவேசிப்பார்கள், சிலர் புதிய சரீரத்தில் பிரவேசிப்பார்கள். இதை 1920th சாப்டர்ல படிக்க போறோம். பட் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, இந்த நேரத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய கொடுமை உச்சத்தை தொட்டு இருக்கும். சபையானது இந்நேரத்தில் பரலோகத்தில் தான் இருக்கும். கர்த்தருடைய கோபத்திற்கு நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் என்று மிக தெளிவாக பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. இது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பூமியில் இருக்கும் நபர்களுக்கு உண்டான ஒரு பலவரட்சை. அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். அவர்களுக்கு கொடுக்கப்படும் கடைசி வாய்ப்பு. சிலர் பயன்படுத்தி கொள்கிறார்கள், சிலர் மறுபடியுமாக அவரை எதிர்க்கிறார்கள். சரி, நான் முன்பு கூறியது போல இந்த ஆன்டி கிரைஸ்டை பற்றி பேசும்பொழுது நாம் எந்த காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? மக்களுக்கு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால ரொம்ப சிம்பிளா ஐ வாண்டட் டு ஷேர். இந்த ஆன்டி கிரைஸ்ட் என்ற சப்ஜெக்ட் வரும் பொழுது 3 பாகங்களாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று, அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுதிலிருந்து? அப்போஸ்தலர்ஸ் இருந்த காலத்திலிருந்தே. இரண்டாவது, முதல் 3.5 வருடம். மூன்றாவது, கடைசி 3.5 வருடம். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூறுவது நாம் இருக்கும் காலத்திற்கு எப்படி பொருத்தமானது? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஒரு தனி நபருடைய நிறுவனம். அது அந்த இடத்துல எல்லா அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள், மத தலைவர்களும் இருக்கிறார்கள், தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள். என்ன காரணம்னே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன்டி கிரைஸ்ட் வருவதற்காக இவர்கள்லாம் சேர்ந்து போராடுறாங்க. இவர்கள் பெருசாக பேசுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பீஸ், சமாதானம். அதுக்கடுத்து ஒன்று பேசுவாங்க வருஷம். அது என்னது? கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் மாறிக்கொண்டே வருகிறது. ஆசியா தான் இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்ப பொல்யூஷன். ஏன் யுக்ரைனில் போடுற பாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அதை நிறுத்த வேண்டியது தானே? அதை பற்றி யாரும் பேசவே மாட்டீங்களே.
1500 பேர் 1500 ஃப்ளைட்டில் வந்து இறங்குறான். ஆனால் பப்ளிக்கை பார்த்து என்ன சொல்கிறான், நீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போக வேண்டியதுனப்பா, நீ ஏன் தனி காரில் போகிறேன்னு கேட்குறான். இது எந்த விதத்தில் நியாயம்? மாடு ஆடு வச்சுருந்தா பிரச்சனைன்றதை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா உள்ள அவ்வளோ வரல, ஜாக்கிரதையாக இருங்கள். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பு இந்த பொருளாதார ரீதியாக உலகத்திற்கு ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். என்னது? டிஜிட்டல் கரன்சி. அதான் வந்துருச்சு கிட்டத்தட்ட. அதில் இந்தியா டாப்பில் இருக்குது. அஃப்கோர்ஸ் சைனாவுக்கு ஒருபடி கீழே தான். வரும் நாட்களில் என்ன சொல்ல போகிறாங்க, போர் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, தீவிரவாதிகள்லாம் வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள், நம்ம டிஜிட்டல் கரன்சிக்கு மாறிடலாம். அந்த அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பு இது ஒரு 10 ரீஜனாக பிரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். வெகு விரைவில் நாம் அதை பார்க்க போகிறோம். அந்த 10 ரீஜனுக்கு தலைவர் வராங்களா, ராஜா வராங்களா, தொழிலதிபர்கள் வராங்களா, அது வேற பிரச்சனை. ஆனால் 10 பிரியணும். வல்லரசு நாடாக அமெரிக்கா இருப்பது வெகு விரைவில் மாறிவிடும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தானியேல் தீர்க்க தரிசனம் பிரகாரம் எந்த ஒரு தனி நாடும் வல்லரசு நாடாக இருக்க முடியாது. அதை நோக்கித்தான் அமெரிக்கா பயணித்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் டேட்டா கலெக்ஷன், ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுறது, அப்படியாக டேட்டா ஃபுல்லாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவன் எங்கே இருக்கிறான்றதை கண்டுபிடிக்கணும்ல. சரி, அதை விடுவோம். இந்த ஆன்டிகிரைஸ்ட் பார்ட் 1 இருக்கு இல்லையா, ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாங்க. அவன் சமாதானம் இஸ்ரவேல் மக்களோடும் எருசலேமோடும் இருக்கும். அதுதான் பிகினிங். அது சபை எடுத்துக்கொண்ட மறுநாள் இருக்கலாம், 3 வருஷம் கழிச்சு இருக்கலாம், 5 வருஷம் கழிச்சு இருக்கலாம். we don't know that. அது கர்த்தருடைய கரத்தில் உள்ளது. கண்டிப்பாக இமீடியட்டாக 1 நாள் 2 நாள் கழிச்சு இருக்காது. சமாதானம் என்ற பேரில் போரை கொண்டு வருவான். அவனுடைய முதல் 3.5 வருடத்திலேயே 200 கோடி மக்கள் இறந்து போயிருப்பார்கள். போர், பஞ்சம், கொடிய நோய். அவனுடைய உடன்படிக்கையில் கண்டிப்பாக எருசலேம் இருக்க வேண்டும். எருசலேமில் டெம்பிள் இருக்க வேண்டும். அந்த டெம்பிளில் தான் முதல் 3.5 வருடம் முடியும் பொழுது அவன் போய் அமருவான், தன்னையே கடவுள் என்று அறிவித்துக் கொள்வான். இது நடந்தே ஆகணும். ஜீசஸ் சொல்லியிருக்காரு, அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன். பால் சொல்லிட்டார், தானியேல் சொல்லிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கிறிஸ்டியன் காஸ்பலுக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஜூடாயிசம் இருக்கு, அதர் ரிலீஜியன்ஸ் இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் எப்போ போய் இவன் ஜெருசலேமில் ஜூயிஷ் டெம்பிளில் போய் உக்காந்து நான் தான் கடவுள்னு சொல்கிறானோ, அப்போத்திலிருந்து ஒரு மதமும் கிடையாது, அவனை மட்டுமே வழிபட வேண்டும் என்று கட்டளையிடுவான். அந்த காலகட்டத்தில் இருந்த தான் யூதர்களுடைய நிலைமை படும் மோசமாகிவிடும். 3 2 யூதர்கள் கொல்லப்படுவார்கள். ஜக்கரியா 13ஆம் அதிகாரம். 14ஆம் அதிகாரத்தில் ஜக்கரியா மேசியாவின் வருகை என்று எழுதியிருக்கிறார். ஸோ இந்த 3 பார்ட் இருக்குங்க. இதனுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். சபை எடுத்துக்கொண்ட பிறகுத்தான் முத்திரைகள் திறக்கப்படும், அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு பார்ட் தான் யோவான் 13th சாப்டரில் எழுதியிருக்காரு. 17th சாப்டரில் ஒரு புது விஷன் வரும். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பார். ஸோ 17ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை கூறி இந்த காணொளியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கூறியது போல கடைசி நாட்களில் பிரசவ வலி போல கொஞ்சம் கொஞ்சமாக அநியாயங்களும் அக்கிரமமும் அதிகரித்து வருகிறது. எருசலேம் உலகத்திற்கு தலைவலியாகிவிடும் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வருடம் மட்டும் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று கூறுகிறது ஒரு கணிப்பு. இதில் வல்லரசு நாடாகிய அமெரிக்காவும் அடங்கும். பல கோணங்களில் ஆராய்ந்த பின்பு சில வல்லுநர்கள் அமெரிக்காவிற்கு பெரும் சேதம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று கருதுகிறார்கள். இவைகளை இயேசு கிறிஸ்து அனுமதித்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். தொடர்ந்து நம் உறவுகளுக்காக ஜெபிப்போம். தனது மனவாட்டியை அழைத்து கொண்டு போவதற்காக மேசியாவின் வருகை எந்நேரத்திலும் சம்பவிக்கலாம். விழித்திருப்போம், காத்திருப்போம். மரணாதா. அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். ஷலோம். God bless you. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. தனனான 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 ஆ
ஆ